பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தினுடைய தேர்தல் முடிவுகளை பற்றி எக்ஸிட் போல்கள் எல்லாம் எல்லாருமே பேசிட்டாங்க. எல்லா சேனல்களையும் அனைத்து சேனல்களையும் பேசிவிட்டார்கள். சில சேனல்கள் தங்களுடைய விருப்பத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். சில சேனல்கள் தங்களுடைய ஆத்திரத்தை கொட்டி தீர்த்திருக்கிறார்கள். முன்னுக்கு பின் முரணாக உளறி வைத்திருக்கிறார்கள். இந்த எக்ஸிட் போல்கள் எத்தனையோ தடவை தவறு என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். 1996ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திமுக கம்ப்ளீட் முழுமையாக தோற்று ஜெயலலிதாவே தோல்வியடைந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் மூளையில் உட்கார்ந்திருந்தாங்க. அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதன் பிறகு 2 வருடம் கழித்து அந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த சமயத்தில் ஜெயலலிதா எழுப்பி அவங்கள கொஞ்சம் சரி பண்ணி ஜெயலலிதா மற்ற டாக்டர் ராமதாஸ், வாழப்பாடி ராமமூர்த்தி, வைகோ என்று ஒரு மெகா கூட்டணியை அமைத்து அந்த கூட்டணி ஜெயிக்கவே ஜெயிக்காது. நாங்கள் 5 தொகுதி கூட ஜெயிக்காது, 2 தொகுதி கூட ஜெயிக்காது அப்படின்னாங்க. எது இந்த எக்ஸிட் போல் எல்லாமே. அப்பொழுதுதான் அந்த தேர்தலில் 98 தேர்தல் ஜெயிக்கவே ஜெயிக்காது. நாங்கள் அந்த சமயத்தில் தான் கோவையில் குண்டு வெடிப்பு நடைபெற்றது. அந்த அத்வானி தப்பித்தது, மயிரிழையில் தப்பித்தார். அந்த தேர்தலில் அஇஅதிமுக முற்றாக தோற்றுவிடும் என்று எக்ஸிட் போல் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக அதிமுக மட்டும் 30 தொகுதிகளை, அதிமுக கூட்டணி 30 தொகுதிகளை வெற்றி பெற்றது. இதுதான் நடந்த வரலாறு. ஆகவே இந்த எக்ஸிட் போல்கள் என்பது ஒரு சில சமயங்களில் சரியாக இருந்திருக்கிறது, ஒரு சில சமயங்களில் தவறாகவே போயிருக்கிறது. சரி, இன்றைக்கு இந்த கள நிலவரம் என்ன? ஆக்சிஸ் மற்றும் இந்தியா டுடே சொல்வதை போல விஜய் முதலமைச்சர் ஆகி விடுவாரா, அல்லது மற்ற கருத்து கணிப்புகள், மற்ற சேனல்கள், மற்ற நிறுவனங்கள் செய்திருக்கிற ஓட்டர்ஸ் இவங்கெல்லாம் செஞ்சிருக்கிறது மாதிரி திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வருமா, அல்லது அதிமுக ஆட்சிக்கு வருமா? இதுல முக்கியமாக எல்லோருமே சொல்லக்கூடியது, விஜய் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். 15லிருந்து 22% வாக்குகளை வாங்கி இருக்கிறார் என்று உறுதியாக சொல்லுகிறார்கள். இப்ப இந்த திமுக ஆதரவு சேனல்கள், அதிமுக ஆதரவு சேனல்கள் தனித்தனியாக பிரிந்து இந்த யூடியூபர்கள்லாம் கூவுறது என்னன்னா, மிக சந்தோஷமாக குறிப்பிடுகிறார்கள். அதுவும் உண்மைதான். தமிழகத்தில் காவி ஒளிந்தது, காவி கட்சி தவிடுபொடியாகிவிட்டது, வாய்ப்பே இல்லை. அதிமுகவே 60 தொகுதி தான் ஜெயிக்கும்ங்கிற போது, அதிமுக கூட்டணி என்ற 60 ஜெயிக்கும் போது பாஜக ஒன்று கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இருக்குது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைமை. அண்ணாமலை நிலைமை, அண்ணாமலை ஓவர் கான்பிடன்ட்ல இருந்தார். இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு தான் ஒரு தனி கட்சி ஆரம்பிப்பதற்கான எல்லா வேலைகளையும் பார்த்திருந்தார். அவருடைய எண்ணத்திலும் மண் விழுந்தது. பாரதிய ஜனதா கட்சிக்கு மானக்கேடான தோல்விக்கு தயாராகிவிட்டது என்று பேச்சு, ஒரு கணிப்பு. இப்ப நாமெல்லாம் சென்னையில் இல்லை, நகரத்தை விட்டு மிகவும் தள்ளி ஒரு கிராம பகுதிகளில் இருந்துதான் பேசுகிறோம். இங்கே நிலைமை வேற மாதிரி தான் இருக்குது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில் கடும் போட்டி நிலவியது. ஆனால் இந்த டிவிக்கே கணிசமான வாக்குகளை விஜய் வாங்கியிருக்கிறார். கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், திமுகவுடைய வேட்பாளர் படுமோசம். வேட்பாளர் தேர்வு, அதாவது திமுகவுடைய வேட்பாளர் தேர்வு படுமோசம். கொஞ்சம் தெனாவட்டில் நம்ம யாரை நிறுத்தினாலும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறதுல அவங்க பண்ணியிருக்காங்க. திமுக வேட்பாளர் தேர்வே சரியில்லைங்க. அதிமுக சிறப்பான வேட்பாளர் தேர்வு.
திமுகவுடைய வேட்பாளர் தேர்வு படுமோசம். மக்களை பற்றி அவங்க நினைக்கவே இல்லை. அந்த வேட்பாளருடைய தகுதியை பற்றி நினைக்கல. தங்களுடைய மக்கள் நலத்திட்டங்கள் தங்களுக்கு வாக்குகளை அள்ளி தந்து விடும் சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற நிலைமை திமுகவுக்கு இக்கட்டான நிலைமை. காங்கிரஸ் கட்சியை கிட்டத்தட்ட தவறாக வழிநடத்தி சிதம்பரம் ஒரு வழி செஞ்சிட்டார். இங்க காங்கிரஸ் கட்சி முழுமையாக ப. சிதம்பரத்திற்கு எதிராக திரும்பி நிற்கிறது. அது டிவிகேக்கு தான் வேலை செஞ்சது. அந்த அளவுக்கு வெறுப்புணர்வு. ஆகவே திமுக அவர் பொறுப்பில் அவருக்காக தொகுதியை விட்டு காரைக்குடியை விட்டு கொடுத்து மிகப்பெரிய தவறை செய்து விட்டது. மாங்குடி இக்கட்டான நிலையில் இருக்கிறார். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. காங்கிரஸ் கட்சி முழுவதுமே தாவேகாவுக்கு வேலை செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இங்கே நடந்த உண்மை. அதே போல செந்தில்நாதன் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு நபராக இருந்தார். இந்த நடுநிலை வாக்காளர்கள் ஓரளவு 10%, 7% வாக்காளர்கள் இந்த டீலிமிட்டேஷன்ல அதிமுக நடந்து கொண்ட ஒரு இரட்டை வேடம் மனப்பான்மையை பார்த்து அதிமுகவுக்கு வாக்களிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எதிர்த்தரப்புல நிக்கிற இந்த கருணாஸை அறிவித்த உடனே மக்களுக்கு மிகப்பெரிய விரக்தி, கோபம் வந்துவிட்டது திமுக மேல். கூலிப்படை வைத்திருப்பவர், கூலிப்படை நடத்தியவர் சசிகலாவால் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டவரா இந்த தொகுதியில நமக்கு வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துருச்சு. சிவகங்கையை ரொம்ப சாதாரணமாக மட்டமாக எடை போட்டிருக்கிறாரா ஸ்டாலின் அவர்கள் என்பது நமக்கு தெரியல. இங்கே எத்தனை ஆளுமைகள் இருந்தன, எவ்வளவு மிகச்சிறந்த அரசியல் ஆளுமைகள்லாம் இருந்தாங்க. இங்கேதான் கம்யூனிஸ்ட் கட்சியில மிகப்பெரிய பொது உடைமை இயக்கங்களில் மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க. தா. பாண்டியன் சிவகங்கை மாவட்டம், கூத்தகுடி சண்முகம் அவரெல்லாம் மிகப்பெரிய போராளி. கண்டதும் சுடுவதற்கு உத்தரவு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில், காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் அவ்வளவு பெரிய போராளிகளில் நிரம்பிய இடம். எத்தனையோ நகரத்தார் நக்சலைட்டுகளாக இங்கே இருந்திருக்கிறாங்க. அதே போல கவியரசு கண்ணதாசன் பிறந்த ஊர், இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு பதிப்பாளர்களை கொடுத்த மாவட்டம். சென்னையில் இருக்கிற அத்தனை பதிப்பகமும் நகரத்தாருடையது. எத்தனை தான தர்மங்கள், எவ்வளவு பள்ளிகளை கட்டி வைத்தவர்கள், எவ்வளவு பள்ளிகளுக்கு இங்கே பஞ்சமே இல்லை. காரைக்குடி கல்விக்குடி என்ற ஒரு பெயர் பெற்ற இடம். படிப்பறிவு அதிகம் உள்ள மாவட்டத்தில் போயிட்டு நீங்கள் கருணாசன் நிறுத்தலாமா? உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா? அந்த இடத்துல கருப்பழனியப்பனை நிப்பாட்டியிருந்தா அசால்ட்டா ஜெயிச்சு வருவார். ரெண்டாவது, கருணாசனை நிறுத்தியதன் மூலம் மாவட்ட மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்து விட்டது திமுக. இப்ப கருணாசுக்கும் போட முடியாது, போட விருப்பம் இல்லை. இவருக்கு செந்தில்நாதன் இந்த மாதிரி அதிமுக இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை பாஜகவோடு சேர்ந்து எடுக்குது. அப்படிங்கும் போது பாஜகவை தட்டி கேட்கவில்லை என்கின்ற பொழுது, மூன்றாவதாக தாவேகாவிலே நிற்கின்ற வேட்பாளர் அந்த அம்மா, அவங்க நாச்சியார், அவங்க பேர், அவங்க தாவேகா வேட்பாளர் வீரத்தாய் வேலு நாச்சியாருடைய பேத்தி. அப்ப யாருக்கு போட்டிருக்காங்க? நிறைய இவர்களை பிடிக்காதவர்கள். ஆக இங்கே ஒரு 15-20% வாக்குகளை அவங்க தாவேகா வாங்கிறாங்க. இப்படி ஒரு 30-35 தொகுதிகளை சரியில்லாத வேட்பாளர்களை நிறுத்தி தன்னைத்தானே பலியிட்டு கொண்டது திமுக. இவற்றிலெல்லாம் தப்பி அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அது எனக்கு எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாது. ஆகவே 125 தொகுதிகளை கூட்டணியோடு சேர்த்து வேண்டுமானால் திமுக வெல்ல முடியும். மற்றபடி அதிமுகவுடைய வேட்பாளர் தேர்வு சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸான அருமையான வேட்பாளர் தேர்வு. ஆகவே அந்த வேட்பாளர் தேர்விலேயே அவங்க ஒரு 35 தொகுதி வந்துருவாங்க. மேலூர் தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்க கூடாது. காங்கிரஸுக்கு கொடுத்திருந்தாலும் சரியான வேட்பாளர் இல்லை விஸ்வநாதன். அதே மாதிரி உசிலம்பட்டி. இப்படி காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகளை, பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளை அதிமுக பிடித்துவிடும். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். விஜய் அவர்களால் என்னென்ன நன்மை தமிழகத்திற்கு நடந்திருக்கிறது? ஒரு சூறாவளியை போல் 15%, 20% வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலே 20, 25, 15, 18, 10
இப்படியெல்லாம் அவர் வந்து சூறாவளி போல் சுழன்று அடிக்கின்ற பொழுது இதுல காணாம போறது பெரும்பாலும் காவி கட்சி, காவி கொடி. அவர்களுடைய எண்ணத்தில் மண் விழுந்தது. இனி எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை. என்னென்ன அக்கிரமம் எல்லாம் பண்ணாங்க திருப்பரங்குன்றத்துல. எங்கெங்க பிள்ளையார் சிலையை கொண்டு வீம்புக்கு வைக்கிறது, விநாயகர் சதுர்த்தி அவனுக்கு வேலையே இதுதான், பிள்ளையார் கொண்டாட்டம் கொண்டாடுறது. இப்படி இந்த மாதிரியான பழமையான, அதாவது மக்களை முட்டாளாக்குகின்ற வேலைகளை எல்லாம் செய்து கட்சியை வளர்க்கலாம் என்று பார்த்தார்கள். அதே மாதிரி சீமான் என்ற ஒரு நபர் இந்த தமிழ் நிலத்திற்கு பகுத்தறிவை கொண்டு சேர்த்த ஒரு மாபெரும் தலைவர்களை, திராவிட இயக்க தலைவர்களை எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அப்படி பேசினாரு. இறுதியாக அவர் பேசியது என்ன, அவர் வெளியிட்ட ஸ்டேட்டஸ் என்ன, பெரியாரை விட, அதாவது சமஸ்கிருதத்தை விட, சமஸ்கிருத திணிப்பை விட பெரியார் திணிப்பு தான் மிகப்பெரிய ஆபத்தான். எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு. அந்த சீமான் கடுமையாக தண்டிக்கப்பட போகிறார். இனி அரசியல் எதிர்காலம் என்பது அவருக்கு இல்லவே இல்லை. இதையெல்லாம் செய்தது யார், எந்த அலைனா விஜய். வேற யார் செய்ய முடியும்? சீமானுக்கு எவ்வளவு பயந்துகிட்டு இருந்தீங்க திமுக. ஒரு பேனா வைக்கிறேன்னு சொன்னீங்க கடற்கரையில, வைக்க முடியல. சீமானால் எத்தனை திட்டங்களை நீங்கள் ஒத்தி போட்டிருக்கிறீர்கள். சீமானால் அவமானப்பட்டது எவ்வளவு, பதில் சொல்ல முடியாம, பதில் சொன்னால் அவருக்கு எங்கே செல்வாக்கு ஏறிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தீங்கல்ல. சீமான் எவ்வளவு உங்களை அவமானப்படுத்தினார், பெரியாரை அவமானப்படுத்தினார், எல்லாரையும் அவமானப்படுத்தினார். கடைசியாக இந்த விஜய் என்ற சூறாவளியில் காணாமலே போய்விட்டார். உண்மைதான். விஜய் என்ற சூறாவளியில் தேவையற்ற சருகுகள், இந்த குப்பைகள், இதையெல்லாம் அடிச்சு கொண்டு எங்கேயோ போட்டுருச்சு. விஜய் என்ற சூறாவளி அடித்து கொண்டு போய் எங்கே போட்டு விட்டது. அதிலே ஆழமாக வேரூன்றி இருந்த திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் தலைவிரி கோலமாக பேயாட்டம் போட்டாலும் காற்றிலே நின்று கொண்டன, நின்றுக்கிட்டாங்க. அதே விஜய் இன்னொரு பக்கம் பாருங்க, நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும். அந்த கட்சி எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷச்செடி வளர்ந்திருக்கும் இந்த தமிழகத்துல. விஷ விருட்சமாக வருவதற்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பெல்லாம் இருந்தது. அந்த வாய்ப்பை வழங்கினாரா விஜய்? இல்லை. அதே சமயம் அவர் காங்கிரசுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கினார். இந்த தேர்தலில் 2 விஷயங்கள் நடந்திருக்கின்றன. ஒன்று, விஜய் வெற்றி பெறுகிறாரா, ஆட்சியை பிடிக்கிற அளவிற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று தெரியாது. ஆனால் ஓரளவு தொகுதிகளை கைப்பற்றார், அதுல சந்தேகமே இல்லை. 2 தொகுதிகளிலும் அவர் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் போட்டியிடுகிற 2 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவார். காரைக்குடியில் பிரபு அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சில தொகுதிகள் சொல்றாங்க, உங்களால் சாதிக்க முடியாததை, இந்த தமிழகத்திற்கு தேவையில்லாத சருகுகள், குப்பைகளை எல்லாம் எங்கேயோ அடித்து கொண்டு போய் போட்ட சூறாவளியான விஜய் ஒரு 10 தொகுதி ஜெயிக்கிறதுல உங்களுக்கு என்னப்பா ஒரு வயிற்றெரிச்சல்? ஏன் விஜய் 0 வாங்கினா சந்தோஷமா போறீங்க? ஏதோ ஒரு சேனலை தேடி பிடிச்சி 1 தான் ஜெயிப்பார், அதுவும் விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல பேசுறாங்க. இந்த மில்டன், நான் வெளிப்படையாவே சொல்றேன், மில்டன், இந்திரகுமார் தேரடி, ட்ரைப்ஸ் கரிகா, இவங்கெல்லாம் கொஞ்சம் நடுநிலையோட பேசுங்க. விஜய் என்ற சூறாவளி தான் அது 15% வாக்குகளை வாங்குதா, 20% வாக்குகளை வாங்குகிறதா என்பதை பிறகு பார்க்கலாம். தேர்தல் எண்ணப்படுகின்ற பொழுது பார்க்கலாம். ஆனால் சூறாவளியாக சுழன்றடித்து இந்த காவி கொடியை கிழித்து போட்டிருக்கிறது, அடித்து நொறுக்கி இருக்கிறது. சீமான புரட்டி போட்டு எங்கேயோ தூக்கி கொண்டு வந்து இந்த சருகு குப்பைகளோடு சேர்த்து கொண்டு போய் எங்கேயோ போட்டுருச்சு அந்த சூறாவளி. அது ஒரு பாடல், அவருடைய பாடல்ல வரும், சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம், நல்ல பாட்டு அது. புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் வரும், எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு என்கிற கதையாக அவருடைய பாடலுக்கு உதாரணமாக அவர் இருக்கிறார். இந்த தேர்தலில் யாருமே கவனிக்க தவறிய ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியோடு விஜய் ஒரு மெல்லிய நூலிழை தொடர்பை உருவாக்கிவிட்டார். 25 லட்சம் 20 லட்சம் அவருடைய ரசிகர்களுடைய மனதில் காங்கிரஸ் என்ற கட்சி, காங்கிரஸ் கட்சிக்கு
ஒரு நல்ல விதமான ஒரு தொடர்பை, ஒரு நூலிழை தொடர்பை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். காங்கிரஸ் ஒரு நல்ல கட்சி, எதிர்காலத்தில் அவர்களோடு நாம் கூட்டணி வைக்கலாம் என்ற ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை, ஒரு சிம்பத்தி, ஒரு அனுதாபம் உருவாகி இருக்கிறது. இது எதிர்கால அரசியலுக்கு, தமிழக அரசியலுக்கு நல்லது. புறக்கணிக்கப்பட்ட, யாருமே கண்டுகொள்ளாத, கீழே விழுந்து அழிந்து விட்டதாக நினைத்த காங்கிரஸ் கட்சிக்கு உயிர் கொடுக்கின்ற ஒரு வேளையிலே, தூக்கி நிறுத்துகின்ற வேலையை காங்கிரஸ் கட்சிக்கு அவர் செய்திருக்கிறார். அந்த வகையில் விஜய் அவர்களை பாராட்ட வேண்டும். எதிர்காலத்தில் நிச்சயம் காங்கிரஸோடு சேர்ந்து அவர், அப்பொழுது பொது உடைமை சக்திகளோடும் சேர்ந்து அவர் ஒரு தமிழக அரசியலில் ஒரு குறிப்பிடத்தகுந்த பங்கை வகிப்பார். போக போக அவர் எப்படி மாறுவார், ஒரு நல்ல தலைவராக மாறுவார் என்பதை அவர் அனுபவம் அவருக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஆகவே வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில், இந்த தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகளோடு சேர்ந்து, இடதுசாரிகளோடு சேர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் அவர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 1-2 நகராட்சிகளை கைப்பற்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அது ஒரு நகராட்சியாக காரைக்குடி இருக்கலாம். ஆகவே நகராட்சிகள், உள்ளாட்சிகளில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வாய்ப்பை பெறுவார் விஜய் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. முடிவாக சொல்வதென்றால், இந்த கருத்து எக்ஸிட் போல்களில் தெரிந்திருப்பது நமக்கு, விஜயால் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அவர் ஒரு 10 தொகுதி ஜெயிச்சா ஜெயிக்கட்டுமேயா, அப்படியே ஆட்சியை பிடிச்சா என்ன, ஆட்சி பண்ணித்தான் பார்க்கட்டுமே, என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.